ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் பார்க்க போகிறேன். என்ன சாம்பார் பார்த்தீங்கன்னா குடமிளகா சாம்பார் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த குடமிளகா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புளி தண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குடமிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கடுகு. இது பார்த்தீங்கன்னா வெந்தயம். இது வந்து உங்களுக்கு சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மல்லித்தூள். இது வந்து பெருங்காயம். இது தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் வச்சுட்டு அதில் கடுகு சேர்த்துருங்க. கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திங்கன்னா போதும். ரொம்ப வெந்தயம் சேர்க்க வேணாம். குடமிளகா வந்து இப்போ அதில் சேர்த்துடலாம். இதை கட் பண்ணிவிட்டு அந்த உள்ள விதையெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது நல்லா அப்படியே வதக்கி விட்டே இருங்க. அந்த கடுகு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டே இருங்க. வேறு என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி நான் இதில் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து இது 2 மட்டும்தான் நம்ம சாம்பாரில் சேர்க்க போகிறோம். இதில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நெய் போட்டு நீங்கள் இதை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா அப்படியே இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா இது நல்லா அதை கொஞ்சம் நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி தண்ணி இப்போ இதில் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நனைச்சி இது கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது நல்லா அப்படியே அதை அந்த கரண்டியால் அதை கிளறி விட்டுருங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நல்லா சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா அந்த கரண்டியாலே அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இந்த சாம்பார் வந்து இதில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது பருப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி 1/2 கப்பு நான் பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே மஞ்சள் பொடியும் போட்டு நான் அதில் வேக வச்சுருக்கேன். பருப்பு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும். இந்த சாம்பார் வந்து இது தொட்டுக்க வந்து நீங்கள் வெத்தல், உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி எது வேணால் சைட் டிஷ்ஷாக அதை வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள். கொதி வந்துச்சு. அந்த 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 டயத்தில் இந்த பருப்பை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கலந்து ஊற்றிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி அந்த பருப்புலேயே அந்த தண்ணி ஊற்றி இந்த சேர்த்து இப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து கலந்து விட்டுட்டு இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து கடைசியாக வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருங்க. நெய் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் இதில் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு அருமையான ஒரு குடமிளகா பருப்பு சாம்பார் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக ரொம்ப டக்குன்னு இதை செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடியது தான் இந்த சாம்பார். இப்போ இது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.